ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் பாடங்களுக்கான இடங்கள் முறையே 5:7:8 என்ற விகிதத்தில் உள்ளன. மேலும் இதை 40%, 50%, 75% உயர்த்தினால் புதிய இடங்களுக்கான விகிதத்தை காண்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல இப்ப கணிதத்துல 5 பேரை சேர்த்தோம்னா இயற்பியல்ல 7 பேர்த்த சேர்த்துவாங்க, உயிரியல்ல 8 பேரை சேர்த்துவாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, அந்த இடங்களுக்கான சீட்டை இது இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது புதிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கணிதம் 5 இன்ட்டு பேசிக்கா அது வந்து 100%, பேசிக்கா அது 100%, 40% அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 40 140%. இங்க இயற்பியல் 7 இன்ட்டு இங்க 50%. அப்போ 100 + 50 150%. அதே மாதிரி இங்க உயிரியல் 8 இன்ட்டு 75% இன்க்ரீஸ் பண்றாங்க. 100 + 75 175%. ஸோ உங்க மூணுலையும் பாருங்க பர்சன்டேஜ் காமன் ஆகுது. அந்த பர்சன்டேஜ் மூணையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 35, இங்க 30, இங்க ஒரு 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணா இங்க 20, இந்த 7 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க 7 35. ஸோ அகைன் மறுபடியும் கூட 5ஆல கேன்சல் பண்ணலாம். இந்த 5 போயிடும். இங்க 6 டைம், இங்க 4 டைம். ஸோ அகைன் பார்த்தோம்னா 2ஆல கேன்சல் பண்ணா 2, இங்க 6 2ஆல கேன்சல் பண்ணா 3, 8 2ஆல கேன்சல் பண்ணா 4. ஸோ புதிய இடங்களின் விகிதம் பார்த்தோம்னா 2:3:4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.